ஒரு லெமனை எடுத்து கட் பண்ணி அதை பிழிஞ்சி விட்டு அதில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி கொஞ்சம் சர்க்கரையோ கொஞ்சம் உப்போ போட்டோம்னா அதுதான் லெமன் ஜூஸ். அதுதான் உலகம் ஃபுல்லாக வந்து எனர்ஜி ட்ரிங்காக வந்து குடிக்கிறாங்க. இதை ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதே லெமனேட் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் விற்கிறாங்க. அதை பாஸ்சுரைஸ் பண்ணி, இந்த விஷயத்தையே பாஸ்சுரைஸ் பண்ணி, ஒன்ஸ் பாஸ்சுரைஸ் பண்ணிட்டாக்கா அது 10 காசுக்கு பிரயோஜனம் இல்லை. பட் அதனுடைய டேஸ்ட்டுக்காக அதையும் வாங்கி நிறைய பேர் குடிக்கிறாங்க. சரி, இப்போ பாஸ்சுரைஸ் பண்ணப்படாத நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன அந்த லெமன் ஜூஸில் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா வைட்டமின் சி இருக்குது. அது நிறைய எனர்ஜியை நமக்கு கொடுக்குது. ஸோ இவ்வளவு தான் எலுமிச்சை பழத்தினுடைய பழங்கள் அப்படின்னு உலகம் நினச்சிட்டு இருந்த காலத்தில் 1930க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆய்வுகள் எலுமிச்சம் பழத்தை பற்றியும் அதனுடைய நன்மைகளை பற்றியும் ஆய்வுகள் பண்ண ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. அதில் குறிப்பாக சில விஷயத்தை மட்டும் சொல்லி அந்த எலுமிச்சம் பழத்தை முழுசாக சாப்பிட்றதுனால என்ன மிராக்கிள்ஸ், என்ன மாயாஜால சக்திகள் நம்ம உடம்புக்கு கிடைக்குதுன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி நமக்கு இதெல்லாம் ஒன்றும் புதுசு கிடையாதுங்க. நம்ம இதையும் தாண்டி இப்படி வெளியில் சாப்பிட்றது உடலுக்கு நல்லதுன்ற விஷயங்களையும் தாண்டி வேறு விஷயங்களுக்கும் நம்ம எலுமிச்சம்பழத்தை நிறைய பயன்படுத்தியிருக்கோம் இல்லையா? எலுமிச்சம்பழத்தை நம்ம திருஷ்டி சுற்றுறதுக்காக அது மேலே ஒரு கற்பூரத்தை வச்சு கொளுத்தி அதை காலில் போட்டு நசுக்கி அதை 2ஆக பிச்சு இப்படி போடுவோம். கண் திருஷ்டி போகும் அப்படின்னு கடையை சாத்தும் போது அந்த வேலையை செய்வோம். ஒரு புதிய வண்டி வாங்குகிறோன்னா அதில் கட்டுற அந்த விஷயத்தில் வந்து முக்கியமான விஷயமாக வந்து அந்த எலுமிச்சம்பழத்தை நம்ம வந்து கட்டி வைக்கிறோம். இது வந்து துர்கா பூஜை அப்படின்னு ஒன்று, துர்கை அம்மனுக்கான ராகு கால விளக்கு ஏற்றுறது அப்படின்னு ஒன்று நம்ம காலகாலமாக பண்ணிகிட்ருக்குறோம். ராகு காலத்தில் வந்து இந்த எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு அந்த ஸ்கின்னை அப்படியே உல்ட்டா பண்ணி தலைகீழாக பண்ணி அதில் வந்து சுத்தமான பசுனையை ஊற்றி துர்கை அம்மனுக்கு விளக்கேற்றி வச்சு வழிபடுவது அப்படின்ற ஒரு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம். ஒருத்தரை போய் பார்க்க போகிறோன்னா பொக்கே கொடுக்கறதெல்லாம் இப்போ வெஸ்டர்ன் கல்ச்சர், இந்த காலத்தில் அது பண்ணுறாங்க. அப்போ அந்த காலத்தில் வந்து இந்த எலுமிச்சம்பழத்தை தான் வந்து கொடுப்பாங்க. பெண்கள் ரொம்ப தொலைவு போகிறாங்கன்னா பாதுகாப்புக்கு தங்களோட ஹேண்ட்பேக்கில் அவங்க எடுத்துகிட்டு போகிற முக்கியமான பொருளை வந்து எலுமிச்சம்பழம் இருந்திருக்கு. வேறு தீய சக்திகள் எதுவுமே நம்மளை அண்டாது அப்படின்ற ஒரு நம்பிக்கை. இப்படி எலுமிச்சம்பழத்தை நம்ம பயன்படுத்தின விதத்தை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ இதெல்லாம் உண்மையா? இதுக்குள்ளே என்ன இருக்குது? ஏன் குறிப்பிட்ட அந்த ஒரு பழத்தை மட்டும் நம்ம வந்து இப்படியெல்லாம் பயன்படுத்தணும்? அப்புறம் அதை பொதுவாகவே தேவகனி அப்படின்னு சொல்லி தான் நம்ம அழைச்சிட்டு இருந்தோம். அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இந்த எலுமிச்சை பழத்துக்கு இருக்கா அப்படின்னும் போது அதை ஒரு பக்கம் வச்சுருவோம். 1930க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கர்வி அப்படின்ற ஒரு நோய், அந்த கடலில் வந்து பயணம் செய்யக்கூடிய கடல் படை வீரர்களுக்கு வந்து அந்த விஷயம் வரும்போது அதை தீர்க்கறதுக்கான எந்த வைத்தியமுமே இல்லாத போது கடைசியாக அவங்களுக்கு கை கொடுத்தது வந்து இந்த எலுமிச்சை பழம்தான். எலுமிச்சை பழத்தை குறிப்பிட்ட முறையில் அவங்க சாப்பிடும்போது இந்த ஸ்கர்வி என்னும் பிரச்சனை வந்து அவங்கள விட்டு போகிறத பார்க்கும்போது தான் அதுக்கு அடுத்து வந்து இந்த எலுமிச்சை பழத்துக்குள்ளே என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கும் போது ஆய்வாளர்களும் ஆச்சரியப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அதை பயன்படுத்தி பலனடைஞ்சவர்களும் மிகப்பெரிய ஆச்சரியப்பட்டாங்க. சரி, அப்படி என்னதான் விஷயம் இருக்குது? இப்போ நம்ம அதை புழிஞ்சிட்டு தோலை தூக்கி போட்டுறோம் இல்லையா? அவங்க ஆய்வாளர்கள் சொல்கிறது எலுமிச்சம் பழத்தில் 4 விஷயம் இருக்குது, 4ஆக பிரித்து பார்க்கணும். அதை ஒன்றா சேர்த்து நம்ம உடலுக்கு கொடுக்கும்போது தான் அது பவர். ஆனால் அதில் ஒன்று மட்டும்தான் நம்ம பயன்படுத்துகிறோம். அதனால நமக்கு குறைந்த அளவுக்கான நன்மை தான் கிடைக்குதுன்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து பீல், பித், பல்ப், சீடு அப்படின்னு 4ஆக சொல்கிறாங்க. பீல்ன்றது வந்து அதனுடைய மேல் தோல். பித்துன்றது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த உள்ளே இருக்கிற அந்த ஜூஸ் புளியும் போது வருது இல்லையா, அந்த சதை பகுதிக்கும் தோலுக்கும் இடைப்பட்ட ஒரு வெண்மையான பகுதி இருக்கு இல்லையா, அது பேர் தான் பித் அப்படின்னு சொல்கிறாங்க. பல்ப்புனா அந்த பல்ப்பை புளியும் போது தான் நமக்கு ஜூஸ் வருது. சீடுன்றது விதை. அப்போ இந்த 4ஆக பிரித்து இது 4ம் ஒன்றா இணையும் போது ஒரு மாயாஜாலம் உருவாகுது. அதனால அதை நம்ம மிஸ் பண்ணாமல் அது 4ஐயும் ஒன்றா சேர்த்து தான் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு இதை வெஸ்டர்ன் வேர்ல்டில் இப்போ ரொம்ப பாப்புலராக வைரலாக நிறைய பேர் இதை வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அதனோட பலன் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ லெமன் ஜூஸ் சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு வைட்டமின் சி கிடைக்கும். இது எல்லா டாக்டரும் சொல்கிறாங்க, நமக்கே எல்லாருக்குமே அதை பற்றி தெரியும். இப்போ இந்த 4ம் இணைந்து வர விஷயத்தை சாப்பிட்டா நமக்கு என்ன கிடைக்கும், அது எப்படி சாப்பிடணுன்றதை நான் வீடியோவோட நடுவில் சொல்கிறேன். நான் இந்த 4ம் சாப்பிட்டா நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு ரொம்ப தெரிஞ்ச விஷயங்களை வந்து பேசுவோம், தெரிஞ்ச வார்த்தைகள். பொட்டாசியம் இதுக்கு நமக்கு கிடைக்கும். பி விட்டமின்ஸ், அதில் B1, B2, B6 அப்படின்ற விட்டமின்ஸுங்க இதில் கிடைக்கும். இதில் வந்து காப்பர் வந்து நிறைய கிடைக்குது. அதுக்கப்புறம் வைட்டமின் இ, வைட்டமின் சி, வைட்டமின் கே, இந்த மாதிரி விஷயங்கள் அதையும் நம்ம சொல்லி இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள்.
நமக்கு தெரியாத விஷயங்கள் இதில் என்ன இருக்குது, இதுக்குள்ளே இருக்கிற முக்கியமான ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ரொம்ப சுருக்கமாக நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சொன்ன லிஸ்ட்டே வந்து இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸை மாயாஜாலத்தை நம்ம உடம்புக்கு பண்ணுது அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஃபேட்டி லீவர். நம்ம லீவர் கல்லீரலில் உள்ள கொழுப்புகளை வந்து அது கரைச்சி எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து இது பயன்படுது. அதுக்கு அடுத்தது வந்து கொலஸ்ட்ரால். கெட்ட கொலஸ்ட்ராலை கரைச்சி எடுத்துகிட்டு நல்ல கொலஸ்ட்ராலை பாதுகாத்து வைக்கிறதுக்கு இது பயன்படுது. மூணாவது வெயிட் லாஸ். வெயிட் லாஸ் எப்படி ஏற்படுதுன்னா, இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், நம்ம எவ்வளோ சாப்பிட்றோமோ, நம்ம ரத்தத்தில் எவ்வளோ சர்க்கரை ஏறுதோ அதுக்கு ஏற்ற அளவுக்கான இன்சுலின் வந்து சுரக்கணும். அதுக்கு அதிகப்படியான இன்சுலின் சுரந்தாலோ கம்மியான இன்சுலின் சுரந்தாலோ பிரச்சனை. கம்மியான இன்சுலின் சுரந்தால் ரத்தத்தில் சர்க்கரை தங்கி ரத்தத்தின் சர்க்கரை அளவு ஏறி அதுதான் நம்ம டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இன்சுலின் அளவு தேவைக்கு அதிகமாக வந்து சுரக்கும் போது நமக்கு உடல் எடை கூடும். அப்போது அந்த இன்சுலினை வந்து கம்மி பண்ணி சரியான அளவில் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை கண்ட்ரோல் பண்ணுற விஷயத்தை வந்து இந்த நான்கும் சேர்த்து சாப்பிடும்போது கொடுக்கறதுனால ஆட்டோமேட்டிக்காக அதை ரெகுலராக நீங்கள் சாப்பிட்டுட்டு வரும்போதே உங்கள் உடல் எடை குறைந்து விடும். மிராக்குலஸாக அது தானாக வந்து நடக்கும். உடலுக்கு அத்தனை சக்திகளை கொடுத்தது போக இது தானாக நடக்கும். அடுத்தது ஆன்டி ஏஜிங். இப்போ வயசாக நமக்கு தோல் சுருக்கமாகி அந்த ஈரப்பசை எண்ணெய் பசை எல்லாம் போய் மினுமினுப்பு போய் அப்படியே வறண்டு போகுது இல்லையா, அந்த ஆன்டி ஏஜிங். அப்போ கொலேஜன் ஒரு பொருள், அதனோட உற்பத்தியை கட்டுப்படுத்தி சீராக்கி என்ன தேவையோ அதை சரியான விதத்தில் தோள்களுக்கு கொடுப்பது அப்படின்ற ஒரு விஷயத்தை இது பண்ணுறதுனால ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு வயசான தோற்றம் வராமல் இதை காப்பாற்றும். அதனால் இந்த நாளையும் சேர்த்து சாப்பிட்றது இப்போ பல பேர் வந்து லட்சக்கணக்கான பேர் இதை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல ரிசல்ட் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அப்புறம் இதுக்கு ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு இருக்குது. கேன்சர் வராமல் தடுக்கக்கூடிய மிக மிக முக்கியமான விஷயத்தை வந்து இதே செய்யுது. அப்புறம் கிட்னி ஸ்டோன் உள்ளவங்களுக்கு அந்த கல்லை கரைச்சி எடுக்கக்கூடிய மிகப்பெரிய வல்லமையை வந்து இந்த நான்கும் சேர்த்து சாப்பிடக்கூடிய இந்த விஷயம் வந்து கொடுக்குது. இதனோட லிஸ்ட்டையும் நம்ம இப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். இது மேலோட்டமாக நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் இதில் உள்ள ஒரு 4 முக்கியமான காம்பினேஷன்ஸ் ஒன்று இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா வைட்டமின் பி. வைட்டமின் பி, அந்த பியை வந்து இப்போ வைட்டமின்னு சொல்கிறது இல்லை, ஆனால் அது கண்டுபிடிக்கப்பட்ட அந்த 1930களில் வந்து அது ஒரு வைட்டமின் அப்படின்னு சொல்லி தான் நம்பினாங்க. வைட்டமின் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு சில க்ரைட்டீரியா இருக்குது. இந்த பொருள் இந்த விஷயம் வந்து அதை ஃபுல்ஃபில் பண்ணாதனால இது வைட்டமின் கேட்டகரியில் வராது. ஆனால் அதையும் தாண்டி புனிதமானதுன்ற மாதிரி அதையும் தாண்டி பவர்ஃபுல்லானது இந்த ஒரு விஷயம். இது என்னன்னு கேட்டிங்கன்னா பயோ ஃப்ளாவினாய்ட்ஸ் அப்படின்ற விஷயங்க. இது நிறைய பொருட்களில் கிடையாது. இது சாத்துக்குடி, ஆரஞ்சு, அப்புறம் நம்பர் 1ல் இருக்கிற நம்ம எலுமிச்சை, இதில் மட்டும்தான் இருக்குது. நம்ம சாத்துக்குடியோ ஆரஞ்சோ நம்ம அப்படியே சாப்பிட முடியாது. ஆனால் இந்த எலுமிச்சையை அப்படியே ஒட்டுமொத்தமாக நம்மளால் குறிப்பிட்ட இதில் இப்போ நம்ம சொல்ல போகிறோம் அது மாதிரி வந்து நம்ம சாப்பிட முடியும். இப்போ இந்த எலுமிச்சைக்குள்ளே இருக்கிற அந்த பயோஃப்ளாவினாய்ட்ஸ் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபேமிலி ஆஃப் பாலிஃபினால் பிளான்ட் காம்பவுண்ட்ஸ் அப்படின்றாங்க. பாலிஃபினால் பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். ஆன்டி ஆக்சிடென்ட்னா என்ன, நம்ம உடலில் இருக்கிற ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னு சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து நல்ல ரேடிக்கல்ஸாக நல்ல மாலிக்யூல்ஸாக அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஆக்சிடேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று உள்ளுக்குள்ளே நடக்குது இல்லையா, அதன் மூலமாக நடக்கிற அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸை சரி பண்ணி அதை வந்து நல்ல மாலிகுல்ஸாக மாற்றக்கூடிய ஒரு விஷயம் ஆன்டி ஆக்சிடென்ட். ஆக்சிடேஷனை ஆப்போசிட்டாக பண்ணி சரி பண்ணக்கூடியது. அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் பாலிஃபினால் வந்து வெரி வெரி பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட். அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் தேவைக்கான அளவுக்கு நம்ம உடம்புல இருந்துட்டாலே போதும், நமக்கு எந்த ஒரு வியாதியுமே வராது. அதுலேயும் பவர்ஃபுல்லான அந்த பாலிஃபினால் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதில் இருக்குது. இது அந்த ஃபேமிலி, அது ஒரு ஒட்டுமொத்த கூட்டம். அந்த கூட்டத்துக்கு பேர் தான் வந்து ஃப்ளாவினாய்ட்ஸ் அப்படின்னு. இது ஒரு 6000 வகையான ஃப்ளாவினாய்ட்ஸ் இருக்குது. அத்தனையும் இந்த எலுமிச்சை பழத்தினுடைய இந்த 4ஐயும் ஒன்றா சேர்த்து நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்குது. இந்த ஃப்ளாவினாய்ட்ஸ் அப்படின்றது ஒரு பொருளுக்குள்ள ஏன் இருக்கணும், அது என்ன பண்ணுது? முதல்ல அது அந்த பொருள் அந்த தாவரம் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் சுற்றுப்புற சூழலுடைய பல்வேறு விதமான நச்சுத்தனமான அழுத்தங்களுக்கு ஆட்படாமல் அதே சமயத்தில் தனக்குள்ள உள்ள உயிர் சத்துக்களை இன்டாக்டாக வச்சுக்கிறதுக்காகவும் பூச்சிகளை மகரந்த சேர்க்கைக்கும் மற்ற விஷயத்துக்கும்
பாலினேஷன் அப்படின்றாங்க இல்லையா, அந்த விஷயத்துக்கும் ஈர்ப்பதற்காகவும், அப்புறம் அதற்கு வலிமையான ஒரு கவர்ச்சியான ஒரு கலர் ஒன்று கொடுப்பதற்காகவும் இந்த ஃப்ளாவினாய்ட்ஸ் வந்து அந்த தாவரங்களுக்குள்ள அந்த பழங்களுக்குள்ள இருக்கு. இப்போ அதெல்லாம் விட்டுட்டு வெறும் ஜூஸை மட்டும் நம்ம குடிக்கிறதுனால பலன் கிடையாது. இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது அந்த பாதுகாப்பு கவசம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்கு இல்லையா, அதை நம்மளால தயாரிக்கவே முடியாது. இயற்கை கொடுத்துருக்கிற பவர்ஃபுல்லான அந்த கவசம் அது நம்ம உடம்புக்குள்ள போகும்போது இந்த சுற்றுச்சூழலுடைய பாதிப்புலேருந்து நம்ம உடம்புல காப்பாற்றுறதுலேருந்து, இன்ஃபெக்ஷன் ஆகாமல் காப்பாற்றுறதுலேருந்து, நம்ம உடம்புக்கு கலர் கொடுப்பது, அதான் ஆன்டி ஏஜிங் சொல்கிறாங்க இல்லையா, கலர் கொடுப்பதில் ஆரம்பித்து ஏகப்பட்ட விஷயங்களை வந்து எப்படி அது பண்ணுதோ அதை நம்ம உடம்புக்குள்ளேயும் போய் பண்ணுது. ஸோ ஃப்ளாவினாய்ட்ஸ் உள்ள பொருட்களை வந்து நம்ம சாப்பிடுவது வந்து நீண்ட நாள் உயிர் வாழ்வதற்கும் ஆரோக்கியமாக உயிர் வாழ்வதற்கும், வெளியில் எந்த பிரச்சனை எந்த நோய் பரவல் இருந்தாலும் அதை நம்மள அவ்வளோ சீக்கிரம் அண்டாமல் இருப்பதற்கும் இந்த ஃப்ளாவினாய்ட்ஸ் உள்ள பொருளை சாப்பிட்ற அதில் நம்பர் 1 வந்து இந்த எலுமிச்சை. வைட்டமின் ஜே அப்படின்னு ஒன்றுக்கு அந்த 4 சொன்னோம் இல்லையா, வைட்டமின் பி, வைட்டமின் ஜே. வைட்டமின் ஜே என்ன பண்ணுதுன்னா ஆக்சிஜனேஷன், அதை நுரையீரலை வலுப்படுத்தி அங்கே ஆக்சிஜனை நிறைய உறிஞ்சி எடுத்து ரத்தத்துக்கும் உடலின் மற்ற பாகங்களுக்கும் கொண்டு போகிற விஷயம், ஆக்சிஜனேஷனை வந்து அதிகப்படுத்தி கொடுப்பது தான் இந்த வைட்டமின் ஜேயோட வேலை. இதெல்லாம் ரொம்ப ரேரான விஷயங்கள் பண்ணக்கூடிய இது. அப்புறம் காப்பர். இப்போ இந்த விஷயங்கள் அத்தனையும் வைட்டமின் K1 இதுன்னா 4, இது அத்தனையும் சேர்ந்து உங்களுக்கு செய்யக்கூடிய விஷயம், இந்த ஃப்ளாவினாய்டு குறிப்பாக அது செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா 3. நம்ம பிரெயினில் உள்ள செல்ஸ் டேமேஜ் ஆகாமல் தடுக்குது. அப்போ பிரெயின் ஆரோக்கியமாக இருந்துட்டாலே உடலை வந்து அது ஆரோக்கியமாக வச்சுக்கும் இல்லையா. மூளை ஆரோக்கிய உணவான மிக சில உணவுகளில் முக்கியமான உணவு இந்த எலுமிச்சை. அப்போ பிரெயின். அடுத்தது வந்து ஹார்ட். முக்கியமான விஷயம் பாருங்கள், ஒரு உடம்பு ஆரோக்கியமாகவும் உயிரோட்டமாகவும் இருக்கணும்னா என்ன தேவை? மூளை, இந்த ஹார்ட் இல்லையா. அப்போ மூளையை பாதுகாக்குது, ஹார்ட் டிசீஸ் வராமல் இது தடுக்குது. 3வது டயபெட்டிஸ். இது 3 தான் இன்றைக்கி பெரிய பிரச்சனையாக இருக்குது. டயபெட்டிஸ் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸால் இன்சுலின் அது எப்படி கண்ட்ரோல் பண்ணுதுன்றதை முன்னாடியே நம்ம சொன்னோம். ஸோ மேஜராக இந்த 3 விஷயம், இது இல்லாத நிறைய விஷயங்களையும் அது கொடுக்குது. இது கண் பார்வையை வந்து சரி பண்ணுது, கண் சம்பந்தப்பட்ட நோய்களை வந்து குணப்படுத்துது. இப்போ டயபெட்டிஸ் வந்தாலே அது கண் பார்வை நமக்கு வந்து பாதிக்கப்படும். என்ன காரணம்னா கேபிலரிஸ், அது வழியாக செல்லக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம் டேமேஜ் ஆகும்போது சரியான விதமான ரத்த ஓட்டம் அங்கே வராத, கண்களில் ஒரு அழுத்தம், ஒரு ப்ரெஷர், அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் ஏற்பட்டு கண்களில் வந்து குளுக்கோமா, ப்ளீடிங், அந்த கண்ணுடைய அந்த கேபிலரிஸில் வந்து பிளட் லீக் ஆகிறதுனால வர விஷயங்கள்னு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து கண்ணில் நடக்கிறது வந்து இது தடுக்குது, கண்களை பாதுகாக்கிறது. இதை எப்படிங்க இப்போ முழுசாக சாப்பிட்றது? ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு பழத்தை எடுத்துங்க, அதை நல்லா க்ளீன் பண்ணிங்க. க்ளீனிங்கிறது தான் முக்கியம். ஒரு பழமோ காய்கறியோ நம்ம அப்படியே சாப்பிட்றோன்னா ஃபஸ்ட்டு அதை க்ளீன் பண்ணணும். ஏன்னா நிறைய பெஸ்டிசைட்ஸ் அடிக்கிறாங்க, நிறைய பாக்டீரியாஸ் அதில் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் க்ளீனிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டிங்களா, மிக்சியில் வந்து ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிங்க, அதை அந்த ஒரு பழம் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும், அதை 4-5 துண்டுகளாக வெட்டி அதில் போட்டுங்க, நல்லா மிக்சியில் ஓட்டுங்க. அவ்வளோதான். இது சிம்பிளாக வடிகட்டியோ வடிகாட்டாமலையோ அப்படியே கொட்டையெல்லாம் எடுக்கக்கூடாது, எதையுமே எடுக்கக்கூடாது. அந்த பழத்தை அப்படியே வெட்டி அப்படியே போட்டு அப்படியே அரைக்கணும். அதை ஒரு கிளாஸ் தண்ணியில் இல்லை கொஞ்சமாக அரைச்சிட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் வாட்டர் வந்து தேவையான அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கலாம். சப்போஸ் இது பிடிக்கல, காரத்தன்மையாக இருக்குது, கசப்பு அதிகமாக இருக்குன்னா உங்களுக்கு வந்து தேன் சேர்த்துக்கலாம். டயபெட்டிஸ் இல்லாமல் இருந்தீங்கன்னாக்கா தேனோ இல்லை நாட்டு சர்க்கரையோ அந்த பனை வெல்லமோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து இந்த திராட்சை, கருப்பு திராட்சை, பன்னீர் திராட்சை, கொட்டை உள்ள திராட்சை இருக்கு இல்லையா, அதை வாங்கிக்கணும். அதில் உள்ள கொட்டையெல்லாம் எடுக்கக்கூடாது. ஏன் திராட்சைன்னு சொல்லணும்னா திராட்சையும் அதில் உள்ள கொட்டையிலையும் ஃப்ளாவினாய்ட்ஸ் இருக்குது. இந்த எலுமிச்சைக்கு பழத்துக்கு இணையான ஒரு விஷயம் இருக்குது. அதை போக அதில் மற்ற விஷயங்களும் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. அதை பற்றி தனியாக ஒரு வீடியோவில் போடுவோம். இதுக்கு ஒரு இனிப்புத்தன்மையை கொடுக்கறதுக்கும் அந்த ஃப்ளாவினாய்ட்ஸ் அந்த விஷயங்கள் கெட்டு போகாமல் அதிக சத்துக்கள் கொடுப்பதற்கும் நீங்கள் குடிக்கிறதுக்கு இதமாக இருக்கிறதுக்காகவும் தான் அந்த திராட்சை. இப்போ இந்த ஜூஸ் எடுத்து தனியாக வச்சுங்க. திராட்சையை ஒரு கப்பை எடுத்து அதில் 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு அது கூட இதையும் சேர்த்து ஒன்றா அரைச்சிட்டு அப்படியேவும் குடிக்கலாம். இல்லைன்னா வடிகட்டி நீங்கள் அதை குடிச்சிட்டு வரலாம். இது எப்போ குடிக்கலான்னு கேட்டிங்கன்னா எப்போ வேணால் குடிக்கலாம். பகல் நேரத்தில் வந்து மதிய நேரத்தில் வந்து இதை குடிக்கிறது வந்து உடம்புக்கு மிக மிக நல்லது. இதை தினம் நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். வாரத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு முறையாவது சாப்பிடுங்க.
குழந்தைங்களுக்கும் கொடுங்க. சரி சார், இப்போ இந்த காரத்தன்மை இந்த விஷயம்லாம் வந்து என்னதான் அந்த திராட்சை பழம் போட்டால் கூட நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கும், அதனுடைய நெடி எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா, தினம் சாப்பிட்ற மாதிரி ஒன்று சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள். தண்ணி எடுத்துக்குங்க, அதில் 2-3 எலுமிச்சம்பழத்தை நல்லா ஒரு 5-6 துண்டுகளாக ஒரு எலுமிச்சம்பழத்தை 5-6 துண்டுகளாக கட் பண்ணி ஓவர் நைட்டே அதை ஊற வச்சுருங்க. காலையில் ஏஞ்சி அந்த பழங்களை எடுத்து போட்டுட்டு அந்த தண்ணியை மட்டும் குடிங்க. இப்போ நம்ம சொன்ன விஷயத்தில் ஒரு 30% சத்து அதில் இறங்கியிருக்கலாம். ஆனால் தினம் குடிக்கும்போது உங்களுக்கு அந்த ஃப்ளவினாய்ட்ஸும் மற்ற விஷயங்களும் பாலிஃபினால் அந்த மற்ற விஷயங்கள் அத்தனையும் உடம்புக்குள்ளே சேர்ந்துடும். உங்களுக்கு அது குடிக்கிறதுனால ஒன்றும் தப்பாக ஒன்றும் இருக்காது. ஒரு எலுமிச்சை வாசனை உள்ள ஒரு தண்ணி, அதுக்கு பேர் தான் லெமன் வாட்டர் அப்படின்னு ஃபாரினில் குடிக்கிறாங்க. இப்போ நம்ம சொன்னது அப்படியே சாப்பிட்றது வந்து அரைச்சி சாப்பிட்றது வந்து அது ஒரு முறை. இதை வந்து லெமன் வாட்டர், நீங்கள் லெமன் ஜூஸுக்கும் லெமன் வாட்டருக்கும், லெமன் ஜூஸ் குடிக்கிறதெல்லாம் இப்போ விட்டுட்டாங்க, லெமன் வாட்டருக்கு எல்லாம் வந்துட்டாங்க. அதில் பலன்கள் அதிகமாக இருக்குது. நைட்டே பழத்தை கட் பண்ணி தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையிலேருந்து அந்த தண்ணியை குடிப்பது தான் லெமன் வாட்டர். இல்லைன்னா ஒரு 3-4 ஹவர்ஸ் ஊற வச்சா பகல்லையே கூட நீங்கள் அதை குடிச்சிக்கலாம். இந்த ஜூஸை குடிக்கும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். அதாவது அதிகப்படியான அசிடிட்டியின் காரணமாக, கரை நீக்கும் தன்மையின் காரணமாக இந்த ஜூஸை ரெகுலராக குடிச்சிட்டு வரும்போது அது நம்ம பல்லினுடைய மேற்பகுதியும் ஈரினுடைய மேற்பகுதியும் சிறிது சிறிதாக அரிக்கும் தன்மை உள்ளது. அதாவது அரிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துரும். அதனால ஒன்று, இதை பெஸ்ட்டு ஸ்ட்ரா போட்டு குடிக்கிறது நல்லது. ரெண்டாவது, அப்படியே குடிச்சிங்கன்னா உடனடியாக வாய் கொப்பளிச்சிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதை மிக மிக முக்கியமாக கவனத்தில் வச்சுக்கணும். அப்புறமா வயிற்றுல அல்சர் மாதிரி புண்ணு இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் லெமன் அலர்ஜி உள்ளவர்கள் இந்த பானத்தை தவிர்ப்பது நல்லது. சரி, அடுத்து ஒரு நல்ல தகவலோட உங்களை நான் சந்திக்கிறேன் அடுத்த வீடியோவில். அதுவரை நன்றி. AJH.